இத்தாலியில பிறந்து இந்தியாவுக்கு மருமகளான காங்கிரஸ் முன்னாள் தலைவர் சோனியா காந்தி இந்த முறை மாநிலங்களவை எம்பி தேர்தலுக்கு போட்டியிட போறாங்க. மத்திய பிரதேஷ்ல இருந்து மாநிலங்களவைக்கு தேர்வாக உள்ள சோனியா காந்தி தன்னுடைய தேர்தல் பிரமாண பத்திரத்துல புகுந்த வீடான இந்தியாலையும் பிறந்த வீடான இத்தாலியிலையும் எவ்வளவு சொத்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 1999 உத்தரப்பிரதேசல இருக்க அமேதி மக்களவை தொகுதியில போட்டியிட்டு ஜெயிச்ச சோனியா காந்தி அதன் பிறகு 2004 இருந்து 2019 வரைக்கும் உத்தரப்பிரதேசத்துல இருக்க ரேபரேலி தொகுதியில நின்று தொடர்ந்து ஜெயிச்சிருக்காங்க. இதுல 2019 தேர்தல்ல உத்தரப்பிரதேசத்துல போட்டியிட்ட 80 காங்கிரஸ் வேட்பாளர்கள்ல சோனியா காந்தி மட்டும்தான் ஜெயிச்சாங்கன்றது முக்கியமானது. ஆனா இந்த முறை மக்களவையை விட்டுட்டு இப்ப மத்திய பிரதேசல இருந்து மாநிலங்களவை இடத்துக்கு போட்டி போட முடிவெடுத்திருக்காங்க. இதன் மூலமா ரேபரேலி தொகுதியில சோனியா காந்தி மகள் பிரியங்கா காந்தி போட்டியிடுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த தேர்தலுக்காக சோனியா காந்தி தாக்கல் செய்த பிரமாண பத்திரத்துல தன்னோட கையில 90,000 ரூபாயும் அசையும் சொத்து அசையா சொத்துன்னு எல்லாம் சேர்த்து மொத்த சொத்து மதிப்பா 12 கோடியே 53 லட்சம் இருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. 2014 இவரோட சொத்து மதிப்பு 9 கோடியே 28 லட்சமும் 2019 11 கோடியே 83 லட்சம் இருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. அசையும் சொத்தா இருக்க 6 கோடியே 38 லட்சத்துல 1 கோடியே 7 லட்சத்துக்கு தங்கம் மற்றும் வெள்ளி நகைகள் வச்சிருக்காங்க. இதுல 1 கிலோ 300 கிராம் தங்கமும் 88 கிலோ வெள்ளியும் அடங்கும். அசையா சொத்து டெல்லியில 5 கோடியே 88 லட்சம் ரூபாய் மதிப்பிலான விவசாயம் நிலம் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்காங்க. இத்தாலியில இருக்க தன்னோட பூர்வீக சொத்துல தனக்கு பங்கு இருக்கிறதாகவும் அதோட மதிப்பு 26,83,000 சொல்லியிருக்க சோனியா காந்தி இந்த சொத்துல இருந்துதான் தனக்கு வருமானம் வரதாவும் சொல்லியிருக்காங்க. இது போக மக்களவை உறுப்பினருக்கான சம்பளம், பேங்க்ல இருக்க அமௌண்ட்டுக்கு கிடைக்கிற வட்டி, மியூச்சுவல் ஃபண்ட், டிவிடெண்ட்ஸ், புத்தகத்துக்கான ராயல்டி அமௌண்ட்னு பல வழிகள்ல தனக்கு வருமானம் வரதா சொல்லியிருக்காங்க. தனக்கு எந்த சோசியல் மீடியா அக்கௌண்ட் இல்லனும் தனக்கு எதிராக எந்த கிரிமினல் கேஸ் இல்லனும் அந்த பிரமாண பத்திரத்துல குறிப்பிட்டிருக்காங்க சோனியா காந்தி.